கட்ட பஞ்சாயத்து புகார் தொடர்பாக எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் பகுதியை சேர்ந்தவர் வீரபாண்டியன். இவர் கோவையில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 22ஆம் தேதி இவர் விடுமுறையில கம்மாபுரத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது தனது தாயிடம் சொத்து பிரச்சனை தொடர்பாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில தான் கோயம்புத்தூரிலிருந்து வாங்கிட்டு வந்த ஏர்கன் மூலமாக தாயை துப்பாக்கியால சொல்றாரு. அந்த துப்பாக்கியில இருந்து வெளியேறிய அந்த குண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா தாய் பத்மாவதியுடைய காலிலும் மற்றும் தொடைகள் பாஞ்சிருக்கு. இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உறவினர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த தாயை மீட்டு அருகில் உள்ள மருந்து கடைக்கு சென்று முதலுதவி செய்யறாங்க. பின்னர் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு, மேல் சிகிச்சையாக அனுமதிக்கப்படுறாரு. அங்கு அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த தகவல்கள் எதுவுமே வெளியில தெரியாம காவல்துறை சார்பாக பாத்துக்கிறதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் முழுமையா மறைக்கப்பட்ட நிலையில நேற்று காவல்துறைக்கு தொடர்பான தகவல் வருது. அதனை தொடர்ந்து மீண்டும் போலீசார் வீரபாண்டியன் வீட்டுக்கு சென்று துப்பாக்கியை பறிமுதல் செய்ததோட அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்து வராங்க. இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக தற்போது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிய வந்த நிலையில காவல்துறை கண்காணிப்பாளர் இது குறித்து ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டார். அந்த விசாரணையில இந்த சம்பவம் நடைபெற்றது உண்மை என்று தெரிய வந்ததன் பேர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவத்தை உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிவிக்காமல் இருந்த தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் ராஜாராமன் மற்றும் தனிப்பிரிவு காவலர் சரவணன் ஆகிய இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் வேறு ஏதேனும் காவலர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.